பாதுகாக்கப்படும். நான் இன்னும் சொல்லுவேன், இந்தியாவாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், பல நாடுகள் இன்னும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சபையின் நிமித்தமாக. அங்கே சபை இருக்கிறதுனால கர்த்தர் அந்த இடத்த அழிக்க மாட்டார். அந்த சபை இருக்கிற இடத்துல போய் அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரரை கேட்டு பாருங்க, சுற்றி நடக்கிற அக்கிரமம் அநியாயங்கம் பாருங்க. உண்மை, நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே கோபம் உண்டாகும். கர்த்தருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பாவியாகிய நமக்கே இவ்வளோ கோபம் வருது இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் அவர் ஏன் அழிக்காமல் இருக்காருன்னா, அதுக்கு நடுவில் ஒரு நீதிமான் கூட்டம் உட்காந்துருக்கு. அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த அழிக்க முடியாதுன்னு கர்த்தர் அதுக்காக தான் அந்த நீதிமான்கள் கூட்டத்தை உண்டாக்குவார். அதே மாதிரி தான் ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதோம் என்பது அது ஒன்றும் பரிசுத்த பூமியெல்லாம் கிடையாது. பிரித்து ஆண்டவர் லோத்து அங்கே அனுப்பி விடுறார். அனுப்பி விடுறதுக்கு காரணம் அது மோசமான இடம்தான். அங்கே லோத்து போனால் லோத்து அதை காப்பாற்றக்கூடும் என்கிறத